இது ஆல்ட்ரேஷனுக்கு வந்த லாங் ஃப்ராக்கு. அவங்க ஒன் டைம் போட்டோன்னையே அதாவது அந்த லைனிங் கிளாத் வந்து மெயின் கிளாத்லேருந்து தனியாக வந்துருச்சான். ஸ்டிச்சு வந்து பிரியலையாம். ஒரு மாதிரி லைனிங் கிளாத் வந்து நூல் நூலாக வந்து அந்த மெயின் கிளாத்தை விட்டு நகண்டு வந்துருச்சு போல். நிறைய இடங்கள்ல அப்படி தான் இருக்குன்னாங்க. இந்த லைனிங் கிளாத் வந்து ரேட் குறைஞ்ச காட்டன்னா கூட சுருங்கிரும். இது சுருங்கவும் இல்லையா. ஒரு மாதிரி பனியன் கிளாத்து மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது இந்த லைனிங் கிளாத் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருந்திருக்கும் போல், குத்துற துணி மாதிரி எப்படியோ இருந்திருக்கு போல். அதனால வேணான்ட்டாங்க. நீங்கள் எவ்வளவோ ரேட் போட்டு எடுக்கிறீங்க, பார்த்து எடுக்கணும். மேலே அந்த கப்புமே ஒன் டைம் போட்டோன்னே அவங்க அலசும் போதே எதுவும் ஒரு மாதிரி அந்த கப்பில் கீறல் விட்ட மாதிரி இருந்ததாம். அந்த பேடு நொறுங்கியிருக்கு போல், ஒவ்வொரு இடம் பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு. அதை வந்து நம்ம பிரிக்கணும். ரெண்டாவது நெக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஏற்றி இருக்குது. அப்போ நமக்கு தலைவலியை போட்டு கலட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓப்பன் வேறு இல்லை. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸ்லீவுமே ஆம்கோல்லேருந்து கீழே நுனிக்கை வரைக்கும் ஒரே அளவாக இருக்கான். ஆம்கோல் கிட்ட அதிகமாக இருக்கணும் ஸ்லீவ் அளவு, கீழே வர வர குறைவாக இருக்கணும். ஆனால் இது கீழே உள்ள அளவே தான் ஆம்கோல் கிட்ட இருக்குது. அப்போ ஸ்லீவையும் பிரித்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. இதை பிரிக்காமல் நான் கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இதுதான் அந்த உடஞ்ச பேடு. இதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.